பராபரத்திலே பிரம்ம தோன்றி, பரத்திலே சிவன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, விந்துவிலே சதாசிவம் தோன்றி, சதாசிவத்தில் மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரன் தோன்றி, ருத்ரனில் விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி, பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி, ஆகாயத்தில் வாயு தோன்றி, வாயுவில் அக்னி தோன்றி, அக்னியில் பிரதி தோன்றி, பிரதியில் அன்னம் தோன்றி, அந்த அன்னத்தினால் ஊர்வன பரப்பன தாவரம் மனிதர்கள் தேவர்கள் விலங்குகள் ஆகிய ஆழத்திலே எனது ஞானத்திலே, ஆழத்திலே எனது ஞானத்திலே, ஞானத்திலே அந்த கூலத்திலே மூலத்திலே பிரம்ம வந்து சுவாசி முடிக்கிறார், பிண்டம் பிடிக்கிறார் என்னும் கருணையெல்லாம் உருவாக்கும்படியான வரன் அயன் பிதா போதா சதுர்முகன் இந்த உலகத்தை படைக்கும் கடவுளாகிய பிரம்மா நல்லாசி வெற்று என் கழகத்தை துவக்கும் அர்த்தத்துடன் புறப்பட்டேன். அது மட்டுமல்லாமல் தகனமார்க்கமாக இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்னும் தமிழுக்கு உதவியாகிய கிரீக், யஜூர், சாமம், அதர்வன என்று சொல்லக்கூடிய 4 வேதத்திற்கும் சிற்சை, கல்பம், விகற்பம், வியாக்கரணம், விருத்தி, சந்தஸ் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரத்திற்கும் 18 புராணங்களுக்கும் 32 தர்மங்களுக்கும் 64 காணத்திற்கும் 108 சரஸ்வதி ஸ்தானத்திற்கும் நல்ல அறிவும்படியான என் தாய் வெள்ளி கனை தொடுத்து வெள்ளி கமலத்திலே வெற்றிருப்பா சரியா சுட வைத்த தாயே நேர் வாழ்வாள் கண்டு நல்லாசி வெற்று என் கழகத்தை துவக்கும் அர்த்தத்துடன் பருவத்தை. அது மட்டும் இல்லாமல் வைகுந்தமிக்கு பெருமையான ஆதி எந்தம் என்று சொல்லக்கூடிய அபூர்வ கோயில் கொண்டு ஆள் கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் பெருமையான வீரலட்சுமி, கஜலட்சுமி, சந்திரலட்சுமி, செபாக்கியலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி என்றெல்லாம் உலக மக்களால் போற்றி புகழும்படியான ஒரு பாட்டியின் ஆசையை பெற்று எல்லாம் வல்லதேவி ஆதிபரா சக்தி ஆசையை தெளிவுற கற்றுணர்ந்து இன்ப சுகத்தோடு வந்துவிட்டேன் இந்த வேள்விமலை சார்லுக்கு. என்னழகு 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 இந்த அழகு வளர முருகக்கடவிடம் பழகு அதனால் சிறப்பு பெருக உள்ளது. இக்கதைக்கும் என் கதைக்கும் கீர்த்தி தருபவன் அந்த விநாயக மூர்த்தி. அவனை வணங்கிவிட்டு கீர்த்தியான கழகத்தை இன்று பூர்த்தியாக முடிப்பதே சிறப்பாகும். நமோ நாராயணா. அயல்போ உலனைவோ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோ போகா திறம்போ நல்ல குணமதிய மாமரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் அந்த கணபதியை கைதொழுத்த கால் என்று சொல்வதை போல அந்த விநாயக பெருமானை வணங்கிவிட்டு என்னுடைய கழகத்தை துவங்குகிறேன். நமோ நாராயணா. ஓரானை கொன்றை
உமையால் திருமகனை போரானை கற்பகத்தை தேனினான் வாராது புத்தி வரும் வித்தை தரும் முத்திர சொம்பட்டு வரும் சக்தி தரும் சித்தி தரும் அசைந்து வர அருள்மணிகள் ஒளி பிள்ளையார் சுழி போட்டு செயலதை அதன் துணையாளை சுகம் கூடும் உடம்பு அதன் துணையாளை சுகம் பிள்ளையார் சுழி போட்டு செயலதை ஹரி ஓம் நமோ நாராயணா ஹரி ஓம் நமோ நாராயணா ஹரி ஓம்
நமோ நாராயணா. தேவயாகம், பிரமயாகம், மந்திரியாகம், மவுடியாகம் இப்படி அகத்தை செய்து தேசத்தை தெய்வ உடம்பாக்கி உள்ளம் பெரிய கோயில் நிலவிடும் பாளையம் தெள்ள தெளிந்தார்கள் செய்வதே சுவையன்றோ இடங்களை பிங்களை என்னோ இரு தாவரங்களுடைய வரும்படியான சுவாசம் அதற்கு மறுபெயர் ஏசகம் என்று பெயர். அதில் சந்திர நாடி சூரிய நாடி அக்னி பகவானுடைய பிராஜிகள் அனைத்துமே நல்லபடியாக அழியாது இருத்தை. அப்படி நல்லபடியாக அழியாது இருக்கும்படியான சக்தி என்ன? பிரகடன பெருமையான சுவாசம் சுக்கானம் சல்லு திரையாசனம் யோகாசனம் இப்படி ஆசனம் அனைத்து அது வாயிலாக ஏற்றி இறக்கி இருகாரம் போரிக்கும். காற்றை பிடிக்கும் இடக்கரை வாதனை அந்த காற்றை பிடிக்கும் இடக்கரை வாதனுக்கு கூற்றை விரைக்கும் குறை என்பானோ இப்படி சொல்லக்கூடிய ஞானோதயம் என்று சொல்லக்கூடிய காற்றை அடக்கி இடத்திலே கூற்றோன் என்று சொல்லக்கூடிய எமன் உன்னை பிடிக்க மாட்டான் என்பது கருத்து ஆக வெறுத்திருந்து எவத்தை செய்து சுவத்தை அனுசரித்து தேவையாகும் திறமையாகும் கரியாகும் மௌடியாகும் இப்படி அகத்தை செய்த காரணத்தால் வேள்வி மலை இதுதான் வள்ளிமலை சிற்றூர் சிறூர் என அழைக்கப்படுகிறார்கள். இவ்விடத்திலே கந்தபெருமான் குடிகொண்டிருக்கின்றார். என் குறை இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு என்னுடைய கதை பணியை தொடங்குகிறேன். நமோ நாராயணா. வரங்க மேடையிலே கலைக்கு சொந்தக்காரர் கலைபாபு நாரதர் அவர்களுக்கு சொக்கனார்பு கிராம பொதுமக்கள் சார்பாக கைத்தறி அறிவிக்கிறோம். எனக்கு பொன்னாடை அணிவித்த ஊர் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு என்னுடைய கதை பணியை தொடங்குகிறேன். நமோ நாராயணா. நாராயணா ஹரி நாராயணா. இந்த நாராயணா என்று சொன்ன உடனே மண்ணில் மறைந்தாலும் கூட மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் ஆதி நாராயண அண்ணன். அவருடைய நாடகங்கள் நிறைய நானும் பார்த்திருக்கேன். இன்றைக்கு நினைத்து பார்க்கும் பொழுது பெரிய கடலை வரலாம். ஏன்னு கேட்டா இன்னைக்கு இந்த பகுதியில் திருப்புவனம் பகுதியில் எடுத்துக்கிட்டா ஆதி நாராயண நாரதர் அப்படின்னா எப்பேற்பட்ட வள்ளியும் பயந்து தான் நிற்பாங்க. நான் அவருடைய நாடகம் நிறைய பார்த்துருக்கேன். புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை பகுதியிலும் சரி காரைக்குடி பகுதியிலும் சரி மணப்பாறை பகுதியிலும் சரி நிறைய பார்த்துருக்கேன். அண்ணன் ஆதி நாராயண மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் இடத்திலே இடம் பிடித்தவர் ஆதி நாராயண அண்ணன். வந்த உடனே சொன்னாங்க நாரதர் யார் அப்படின்னாங்க. நான் தான் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது இந்த ஊரில் நாடக நடிகர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம். இந்த பகுதியில் நிறைய நாடகங்கள் ரசிக்கக்கூடியவங்க. ஆதி நாராயண ஊர் செல்வம் என்றவரையும் சொன்னாங்க. இன்னொரு அண்ணன் யார் கணேசன் நம்மன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க. நல்ல நிறைய பேசுங்க நிறைய பாடல்கள் பாடுங்க நல்ல பெயர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்த உடனே அண்ணன் சொன்னார். அதை நினைத்து ஆதி நாராயண அண்ணனை நினைக்கும் பொழுது என்னுடைய மனசுக்குள்ள அப்படியே மெய் சிலிர்த்து நின்று கொண்டிருக்கிறேன். அவரை நினைத்துதான் நாராயணா என்ற பாடலை தொட்டு பாடும் பொழுது திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றவர் நாராயணனுக்கு பாட்டேன் நாரதருக்கு பாட்டேன் ஆதி நாராயணன். அந்த ஆதி நாராயணன் என்று சொல்லக்கூடியவர் தான் திருப்பார் கடலில் இருக்கக்கூடியவர் நாரதருடைய பாட்டன் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நாராயணன். இந்த பாடலை நான் உள்ள இருந்து பாட்டு பாடிக்கிட்டு வரும் பொழுது அவரை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே மெய் சிலிர்த்து கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் இந்த மேடைக்கு எவ்வளவு பெரிய நடிகரெல்லாம் வந்திருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல நானும் இந்த பகுதியில் வந்து அண்ணன் ஆதி நாராயண ஊரில் நினைத்து கொண்டு அவரை நினைத்து கொண்டு இந்த மேடையில் நான் பாட்டு பாடும் பொழுதும் பேச்சு பேசும் பொழுதும் அவருடைய நினைவாகவே உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. காவிரி எப்படி கரை புரண்டு ஓடுகின்றதோ அதை போல என்னுடைய இதயத்திலும் அந்த ஆதி நாராயண அண்ணனை நினைத்து கொண்டு முறைப்படி கதைக்கு வருகின்றேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அப்படிங்கும் பொழுது முறைப்படி கதைக்கு வரணும். ஏன்னு கேட்டா எவ்வளவுதான் தெய்வங்கள் இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு என்னுடைய கதை பணிக்கு வருகின்றேன். நன்றி வணக்கம். இதோ எந்த தெய்வமே
முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை உள்ளம் நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான். அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான். இசை பூங்குழலின் தேன் குரலில் இருப்பான். அவன் மேகமென தாகத்தை தணிப்பான். சில கொடிகளிலே கனிகளாக இருப்பான். சில கொடிகளிலே கனிகளாக இருப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை உள்ளம் நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பள்ளர் நூல் படித்து நீ அறியும் கல்வி. பள்ளர் நூல் படித்து நீ அறியும் கல்வி. பொது நலம் அறிந்து நீ வணங்கும் செல்வம். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை உள்ளம் நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இவன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்க்கை பாருங்க. இவன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்க்கை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை. அவன் இதழ் மலரும் சிரிப்பொழியை கேட்டேன். அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை உள்ளம் நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இருந்தாலும் சஷ்டியை நோக்க சிரமப்பது சிஷ்டி குலபம் செய்வது நன்று. பாதம் நிரம்பி பன்மணி சடங்கை கீதம் பாட கண்கணி ஆடு. மயில் ஓசையில் மயிலோடு முருகா வருவர வேளா வருக வருக. நேச குரமகன் வருக வருக. இவரங்க மேடையிலே நாரதராக நடிக்கும் கலைபாபு அண்ணன் அவர்களுக்கு ஆதிநாராயணன் குடும்பம் சார்பாக இந்த கதராடையும் 100 ரூபாய் அன்பளிப்பை சொல்கிறேன். அண்ணன் ஆதிநாராயணன் அண்ணனுடைய சார்பாக அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் எனக்கு பொன்னாடை அணிவித்து 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார். அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். இருந்தாலும் இவ்விடத்திலே சஷ்டி நோக்க சொன்னபவர் சிஷ்டி குலபம் செய்வது நன்று. பாதம் நிரம்பி பன்மணி சடங்கை கீதம் பாட கண்கிணியாடு. மயில் ஓசையில் மயிலோட முருகா
வருவர வேளா வருக வருக, நேச குரமகன் வருக வருக, எல்லாம் அல்ல கந்த பெருமான் குறவர் குலத்திலே திருமணம் முடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த கந்த பெருமான் எடுப்பு என்று சொன்னால் எதிர்ப்பு தேவை, அதற்கேற்ற பாவை செய்கின்றார்களா சேவை என்று எதிர்பார்க்கலாம். நமோ நாராயணா. அடடா, ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற கானத்தை கேட்டால் மகரையால், பேரியால், செங்கோட்டையால், புல்லாங்குழல், தங்க கருவி இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட 50 கருவிகளை விட அழகான கானம் பாடும் இந்த பெண்மணி யாராக இருக்கலாம் என்று எதிர்பார்த்த பொழுது ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற கானம் இனிமையான கானம். இந்த இனிமையான கானம் இந்த திருப்புவனம் சுட்டு வட்டாரத்திலேயே காணும். ஆலோலம் சோ எப்பேற்பட்ட இனிமையான கானம். இந்த இனிமையான கானத்துக்கு சொந்தக்காரி யாராக இருக்கலாம் என்று எதிர்பார்த்த பொழுது இது வள்ளியினுடைய கானமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த வள்ளியினுடைய கானத்தை கேட்டால் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற கானம் இனிமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அப்படி இனிமையாக கேட்டாலும் கூட இன்னும் வேள்விமலை சாரலிலே இன்னும் 2 வகை சத்தம் கழுதை கத்துவது போல் தருகின்றது. என்ன காரணமாக இருக்கலாம்? யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்கு தெரியும்? அப்படியா? ஏன்னா எனக்கு கேட்குது. ஆலோலம் சோ என்ற கானம் இனிமையான கானம். இந்த இனிமையான கானத்துக்கு யாராக இருக்கணும்? வள்ளியாகத்தான் இருக்கணும். இந்த வள்ளியுடைய கானத்தை கேட்டால் இனிமையாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இன்னும் 2 சத்தம் கழுதை கத்துவது போல் தெரிகின்றது. என்ன காரணம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்டேன், ஆனால் தெரியாது அப்படின்ட்டீங்க. கலை என்றால் அழகு, தை என்றால் பெண்கள். இப்பேற்பட்ட பெண்கள் எல்லாம் வேள்விமலை சாரலிலே இந்த முருகனை நினைத்து கொண்டு நெற்றியிலே முப்பட்டை அணிந்து கொண்டு பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவள் முப்பட்டையை நெற்றியிலே அணிந்து கொண்டாலும் எந்த நேரத்தில் முருகா 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 என்று அந்த முருகனை நினைத்துக் கொண்டு ஆலோலம் பாடிக்கொண்டிருக்கின்றாள். அப்படி ஆலோலம் பாடிக்கொண்டாலும் கூட இந்த வள்ளியுடைய குரலோசையை கேட்டால் எப்படி இனிமையாக இருக்கின்றது தெரியுமா? மக்கள் இடத்திலேயே கேட்போம். இப்போ வள்ளி பாட்டு பாடினாங்க, வசனங்கள் பேசினாங்க. வள்ளியினுடைய குரல் வளம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படின்ற முறையில் இந்த வள்ளியுடைய குரலோசையை கேட்டால் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வண்டோய் வேணுதை வான்முறை செண்டோ, இவள் இதழ் தண்டோ, இவள் இனிய குரல் கல்கண்டோ. கல்கண்டு சுவைத்தால் எப்படி ஒரு தித்திப்பாக இருக்கின்றதோ அதை போல இந்த வள்ளியினுடைய குரலோசையை கேட்டால் அந்த கல்கண்டு சுவை தருவது போல் இந்த வள்ளியினுடைய ஆலோலம் சோ என்ற சத்தம் எனக்கு இனிமையாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்படி இனிமையாக கேட்டாலும் கூட இன்னும் இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவளை வர்ணிக்க வேண்டுமானால் பெண்களுக்கு 7 வகை பருவம் என்று கூறுவார்கள். பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர்லம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு 7 வகை பருவம் இருந்தாலும் இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவை மங்கை பருவம் தான் அடைந்திருக்க வேண்டும். அப்படி மங்கை பருவம் அடைந்திருந்தாலும் கூட இந்த வள்ளியினுடைய மங்கை பருவத்திற்கும் 4 திசைகளில் வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று. இன்றைக்கு தென்றல் காற்று எப்படி அடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த தென்றல் காற்றுக்கும் இந்த வள்ளியினுடைய மங்கை பருவத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவளை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று என்னுடைய மனசுக்குள்ள எப்படி நினைத்திருக்கின்றேன் தெரியுமா? பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ பாடும்போது நான் காற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ நான் வரும்போது 1000 பாட வந்ததென்ன
காட்டி பருவமங்கையோ தட்டி வேள்விமலை சாரலிலே ஐம்பெரும் நிலங்கள் என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் நிலங்களிலே இந்த குறிஞ்சி நிலத்திலே இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவை முருகா 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 என்று அந்த முருகனை நினைத்துக் கொண்டு ஆலோலம் பாடிக்கொண்டாலும் முப்பலமோ சர்க்கரையோ முன்கடைந்த நல்ல அமுதோ செப்பரிய நச்சமிலோ செந்தமிழே அற்புதமா என்று அவை மூதாட்டி பாடியதை போல இந்த குறிஞ்சி நிலத்திற்கும் இந்த குமர கடவுளுக்கும் தான் சொந்தம். அப்படி குமர கடவுளுக்கே சொந்தமாக இருந்தாலும் கூட அதோ தெரிகின்றது அமைதியான நதிக்கரை. அந்த அமைதியான நதிக்கரையில் இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவை வெகு வேகமாக போகும் பொழுது இந்த முருகன் பார்த்த உடனே காலையில் கதிரவன் உதிர்ப்பதற்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வள்ளியை திருமணம் முடிக்க வேண்டும் என்று இந்த முருகனுடைய மனசுக்குள்ள எப்படியெல்லாம் நினைத்திருக்கின்றான் தெரியுமா? தென்னையில கீற்று நிலை தென்னையில கீற்று நிலை தாளாட்டும் என்று தென்னையில கீற்று நிலை தாளாட்டும் என்று தென்னைதலை சாய்ந்து விட்டால் புயலாக வரும் பொழுது தென்னைதலை சாய்ந்து விட்டால் புயலாக வரும் அமைதியான நதியில் அளவில்லாத வெள்ளம் வந்தால் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்க இடியினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்க இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி அமைதியான நதியினிலே அளவில்லாத வெள்ளம் வந்தால்
வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரும் வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரும் வைதேகி காத்திருந்தாயோ தேவி வைதேகி காத்திருந்தாயோ தேவி வைதேகி காத்திருந்தாயோ இந்த பொண்ணுகிட்ட ஒன்று சொல்லிவா தனியா அவ இல்லாமே நெஞ்சமாடுது அவ இல்லாமே நெஞ்சமாடுது தானா வந்த சந்தனமே ஒன்று தழுவே வரும் சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை கோஷமே இது யாராலும் பறிக்காத மங்களராகமே தானா வந்த சந்தனமே ஒன்று தழுவே வரும் சம்மதமே உன்னை சொல்லி குற்றமில்லை என்ன சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்ன சொல்லி குற்றமில்லை அலைஞ்சதை கோலமையா கடவுள் செய்த குற்றமையா கடவுள் செய்த குற்றமையா இருந்தாலும் இப்படி பாட வேண்டுமானால் பாடல்கள் நிறைய பாடிக்கொண்டிருக்கலாம் முறைப்படி கதைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இப்ப மணி வந்து அப்படின்றதுனால பாடல்கள் பாடணும் பொது கருத்துக்கள் நிறைய பேசணும் அப்படின்னா நேரம் இல்லை அப்படின்ற காரணத்தினாலே இவ்விடத்திலே ஒரு பாடலை பாடிவிட்டு கதைக்கு வருவோம். நதியோரம் நதியோரம் நானே ஒன்று நானும் கொண்டு நாட்டியம் மட்டியம் 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 மெல்ல ஆனந்தம் 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 என் சொல்லு பாடல் பாட வேண்டுமானால் நிறைய பாடிக்கொண்டிருக்கலாம். ஆரிய கூத்தா இருந்தாலும் காரியத்தில் கண்ண வேணும். கால தாமதம்
காரியக்கேடு என்று கூறுவார்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே அறிந்தேன் எனது பாட்டனாரின் இரு பிள்ளைகளாகிய அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய அமிர்தவல்லி என்பவள் தெய்வானை, சுந்தரவல்லியாகப்பட்டவை வேள்விமலை காட்டுக்குள்ளே நம்பிராஜனிடத்திலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அன்னமலை அந்த முருகனுக்கே காலையில் கதிரவன் உதிர்ப்பதற்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம் முடிப்பது என்னுடைய கடமை. அதற்காக சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் மந்திரமே என்ற தேவர் திரிவி முழங்க வந்து, மந்திரமே என்ற தேவர் திரிவி முழங்க வந்து, இந்திரன் மணங்கும் எங்கள் கண்ண சுவாமி தகுந்து, இந்திரன் மணங்கும் எங்கள் கண்ண சுவாமி தகுந்து, சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் வந்தார். நாள் ஒன்றுக்கு கலகம் செய்யாவிட்டால் எனது சிரசாகப்பட்டது 1008 சுக்குனராக விடுத்துவிட வேண்டும் என்று எனது அண்ணன் தர்க்கன் கொடுத்த சாபம். அப்படி இருக்கின்ற வேளையில் நாரதன் கலகம் நன்மையில முடிய வேண்டும். கலகம் இல்லாவிட்டால் உலகம் இல்லை என்று கூறுவதை போல கலகம் பிறந்தால் இவ்விடத்திலே நியாயம் பிறக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை. நாரதன் கலகம் இவ்விடத்திலே நன்மையிலே முடிய வேண்டும் என்ற காரணத்தினால் எவ்வளவுதான் இருந்தாலும் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பதற்கிறாங்க. அதோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றான். அவன் யார் என்று தெரிந்து கொண்டு என்னுடைய கதை பணியை தொடங்குகிறேன். நமோ நாராயணா. போல வேலை